அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸைஸ் 2.1ல் இருக்கிற எல்லா சம்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸைஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, which of the following expressions are polynomials in one variable and which are not? State reason for your answer. கொஷின் என்ன, இங்கே கொடுத்துருக்கிற பாலினாமியல் இன் ஒன் வேரியபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் வேரியபிள்னால் ஒரு லெட்டர் மட்டும்தான் அது இருக்கணும். அதான் ஒன் வேரியபிளா, அது பாலினாமியலா, எது பாலினாமியல் எது பாலினாமியல் இல்லை. நான் பாலினாமியல்னால் மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்கேன், மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு சம்மை எழுதிப்போம். சம் என்ன இருக்குது, 4x² மைனஸ் 3x ப்ளஸ் 7. இதோடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நான் என்ன சொன்னேன், பவர். இது வந்து பவர் வந்து என்ன இருக்குது, இப்போ ஈச் வேரியபிள் exponents are in whole number. எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் இன் ஹோல் நம்பர், எல்லாமே ஹோல் நம்பர் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4x² ஸ்கொயரில் இருக்க பவர் 2வும் ஹோல் நம்பர் தான். இங்கே 1 இருக்குது, 1ம் ஹோல் நம்பர் தான். எக்ஸுக்கு பக்கத்தில் 7க்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா எக்ஸ் போட்டு பவர் 0 போட்டுக்கணும். ஸோ 0வும் ஹோல் நம்பர் தான். ஸோ பவர் எல்லாமே ஹோல் நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஈச் வேரியபிள் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் இன் ஹோல் நம்பர். செகண்டு, இல்லை இருக்கிற வேரியபிள் எத்தனை வேரியபிள், ஒரே ஒரு லெட்டர் தான், எக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது ஒன் வேரியபிள் தான். ஒன் வேரியபிள் என்ன தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. ஒன் வேரியபிள் அது வந்து என்ன தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் எ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். இது பாலினாமியல் தான் இன் ஒன் வேரியபிள். நெக்ஸ்ட்டு சம்முக்கெலாம் நான் ஷார்ட்டாக எழுதிடுவேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்க. இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதிக்கணும், அதில் இருக்கிற எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாமே ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது பாலினாமியல். செகண்ட், அது ஒன் வேரியபிள் தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒன் வேரியபிள் தான் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ஒன் வேரியபிள் பாலினாமியல் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன இருக்குது, y² ப்ளஸ் √2. இதில் இருக்கிறத பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, இது வந்து நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா என்ன வேரியபிள் இருக்கோ அதை எழுதி 0 சேர்த்துக்கலாம். ஸோ பவர் எல்லாமே என்ன இருக்குது, ஹோல் நம்பர் தான். ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து என்ன தான் இருக்குது, எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து ஹோல் நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. செகண்ட், இதில் எத்தனை வேரியபிள் தான் இருக்குது, ஒய் அப்படின்ற ஒன் வேரியபிள் தான் இருக்குது. ஸோ ஒன் வேரியபிள் தான், ஒன் வேரியபிள் ஒய் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எஸ், இட் இஸ் எ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிக்கிங்க. ஸோ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள், என்ன இருக்குது, 3√t ப்ளஸ் t√2 இருக்குது. இப்போ இது எப்படி எழுதுவோம், 3√t எப்படி எழுதுவோம், t பார் 1/2ன்னு எழுதுவோமா. ஸோ ரூட்டை 1/2ன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் t√2. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே அவுட்டு. என்னன்னு பாருங்கள், எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் நாட் அ ஹோல் நம்பர். ஏன்னா 1/2ன்றது ஹோல் நம்பர் கிடையாது. எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் நாட் எ ஹோல் நம்பர். ஃபஸ்ட்லேயே அவுட்டுன்றதுனால இது ஒன் வேரியபிள் இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லிடலாம், நோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். ஏன்னா இதோடைய பவர் வந்து எதில் இல்லை, நம்மளுக்கு ஹோல் நம்பரில் இல்லை. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இது y ப்ளஸ் 2/y இருக்குது. நம்ம எப்படி எழுதுவோம், y ப்ளஸ் 2. இந்த y மேலே போச்சுன்னா எப்படி எழுதுவோம்,
y பவர் -1ன்னு எழுதுவோம். அப்போ இதில் இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எக்ஸ்பொனண்ட் ஆர் நாட் எ ஹோல் நம்பர். கண்டிப்பாக அது ஹோல் நம்பர் கிடையாது, ஏன்னா மைனஸில் வருது. ஆனால் வேரியபிள் 1 வேரியபிள் தான் இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்பொனண்ட் வந்து ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ நோ, இட் இஸ் நாட் எ பாலினாமியல். கண்டிப்பாக அது என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. ஏன்னா பவர் வந்து ஹோல் நம்பராக இல்லை, மைனஸில் வந்திருக்கு. 1 வேரியபிளாக இருந்தாலும் கூட, இல்லைன்னா இதை 0.2ன்னு எடுத்துகிட்டு 0.1ல் கூட இது வந்து 1 வேரியபிள் தான், 1 வேரியபிள் தான் ஒய்ன்னு இருக்குது. ஆனால் எக்ஸ்பொனண்ட் ஹோல் நம்பரில் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது பாலினாமியல் இல்லை. இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இதுவும் ஹோல் நம்பர். அப்புறம் எழுதுனா எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆர் ஹோல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது ஒரு பாலினாமியல் தான், ஹோல் நம்பராக இருக்குது. செகண்டு 1 வேரியபிள் தான் நான் கண்டுபிடிக்கணும். இது இது வந்து எக்ஸ் ஒய் டீன்னு there are 3 வேரியபிள்ஸ். எத்தனை வேரியபிள் வருது? 3 வேரியபிள்ஸ் வருது. அப்போ அதனால் therefore it is not a polynomial in 1 variable. இது வந்து 1 வேரியபிள் கொடுக்குற பாலினாமியல் கிடையாது. ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இது வந்து பாலினாமியல் இன் 3 வேரியபிள்னு வேணால் சொல்லலாம். ஆனால் சம்மில் என்ன சொல்கிறாங்க, பாலினாமியல் இன் 1 வேரியபிளான்னு கேட்குறாங்க. கிடையாது, இது பாலினாமியல் இன் 3 வேரியபிள். இப்போ இது பாலினாமியல் இன் 1 வேரியபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க, x² கோஎஃபிஷியன்ட். அப்போ x² டேர்ம் மட்டும் பார்த்தா போதும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ், எனக்கு x²க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் 1. முடிஞ்சு போச்சு, மீதி எதையும் பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², இதுக்கு என்ன வரும் பாருங்கள். இந்த x² இங்கே இருக்குது, அப்போ முன்னாடி வித் சைனோட சொல்லணும். -x² நம்ம எப்படி எழுதுவோம், -1 × x² தான் -x². அப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன இந்த இடத்துல, -1. இந்த சம்முக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு x² விட்டுட்டு முன்னாடி இருக்கிறத சொல்லிடணும். அப்போ என்ன எழுதுவோம், π/2. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே x² இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நீங்களாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு x² இருக்குது அப்படின்னா அங்கே முன்னாடி என்ன இருக்குதுன்னு போட்டுக்கணும், 0 தான் இருக்கணும், எந்த டேர்மே இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் இந்த இடத்துல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இந்த டேர்மே இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம், தேர்ட் சம் பாருங்கள். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஈச் ஆஃப் பைனோமியல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். பைனோமியல்னால் 2 டேர்ம் வந்தால் அது பைனோமியல் ஆஃப் டிகிரி 35. பைனோமியலுக்கு டிகிரி 35 வரும். 2 டேர்ம் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. ஒரு +5 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், பைனாமியல் எழுதிட்டேன். அதோட டிகிரி 35 வரணும். ஸோ 35 எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு இதுக்கு முடிஞ்சுது. செகண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அண்ட் எ மோனோமியல் ஆஃப் டிகிரி 100. மோனோமியல் ஏதாச்சும் ஒரு மோனோமியல் நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு வந்து டிகிரி 100 இப்படியே வேணாலும் விடலாம். இல்லை நான் முன்னாடி ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் எழுதிக்கிறேங்க மிஸ்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். மோனோமியல்னால் ஒரு டேர்ம், அவ்வளோதான். இப்போ ஒரு டேர்ம் இருக்கணும், அதுக்கு டிகிரி 100 இருக்கணும். இது 2 டேர்ம் இருக்கணும், டிகிரி 35 இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரைட் த டிகிரி ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ். டிகிரி கேட்குறாங்க. இப்போ டிகிரி கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. டிகிரி அப்படின்னாலே என்ன மீனிங், ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி.
இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்னென்னா ஃபஸ்ட்டு சம் 5x³ + 4x² + 7x இதுதான். இப்போ இதோடைய ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? ஒரு சம்முக்கு நான் எழுதுறேன், நெக்ஸ்ட்டு சம்மிலேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஹையஸ்ட் பவர் வந்து இதுக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 தான் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் வந்து 3. அப்போ இதுக்கு வந்து டிகிரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 3. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 4 - y². அப்போ இதுக்கு டிகிரி என்னது? பவர் ஹையஸ்ட் பவர் என்னது? 2. அப்போ இதுக்கு வந்து டிகிரி வந்து நம்ம என்ன சொல்லலாம்? 2. இந்த சம் பாருங்கள், இதில் t தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ tக்கு பவர் 1. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? டிகிரி வந்து இது என்னது? 1. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா நான் பவர் என்ன சொல்லியிருக்கேன்? 0 இருக்கிறதா வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு டிகிரி வந்து என்ன எழுதணும்? டிகிரி 0. இப்போ உங்களுக்கு இது புரியுதா பாருங்கள்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு 3 தான் ஹையஸ்ட் பவரு, செகண்ட் சம்முக்கு 2 இருக்குது, தேர்ட் சம்முக்கு ஒரு லெட்டர் மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா வச்சுக்கணும். லெட்டருக்கு தான், வேரியபிளுக்கு தான் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த லெட்டர் மேலே தான் பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபோர்த்து சம்முக்கு கொடுக்கலன்னா நீங்கள் அங்கே ஒரு லெட்டர் போட்டு அதுக்கு 0 இருக்கிறதா வச்சுக்கணும். இப்போ அதுக்கு டிகிரி 0. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கிறது லீனியராக, குவாட்ரேட்டிக்காக, கியூபிக் பாலினோமியலான்னு சொல்லணும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்? டிகிரி தெரிஞ்சால் தான், டிகிரியை வச்சு தான் நம்ம இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, x² + xன்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு டிகிரி வந்து என்னது? இதுக்கு வந்து டிகிரி ஹையஸ்ட் பவர் என்னது? 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் தான் எத்தனை டேர்முன்னு எண்ணி போடுவோம். நீங்கள் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக்கான டிகிரியை பார்த்துட்டு தான் அடுத்து போகணும். அப்போ இதுக்கெல்லாம் டிகிரி தெரிஞ்சிருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், x - x³. அப்போ இதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? 3 தான். அப்போ இதுக்கு வந்து டிகிரி வந்து என்னது? 3. அடுத்து இந்த சம் பாருங்கள், y + y² + 4. அப்போ இதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? 2. அப்போ டிகிரி 2. இப்போ இதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + x, இதுக்கு வந்து டிகிரி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1. அடுத்து 3tன்னு இருக்குது. இப்போ 3tனா மேலே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கும் டிகிரி 1. இது வந்து r². r²னா இதுக்கு ஒரு ஹையஸ்ட் பவர் வந்து 2. அப்போ வந்து இதுக்கு வந்து டிகிரி வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது? 7x³ இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் தானே டிகிரி. அப்போ இதுக்கு வந்து டிகிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. இப்போ நம்ம டிகிரி எழுதியாச்சு. டிகிரி எழுதினதுக்கு அப்புறம் தான் டிகிரி 1 அப்படின்னா அது லீனியர், டிகிரி 2ன்னா குவாட்ராட்டிக், டிகிரி 3ன்னா கியூபிக் பாலினாமியல். இதுதான் வந்து நம்ம பிரித்து எழுதுறது. இப்போ இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டிகிரி 2ன்னு ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 2ன்னா அப்போ கண்டிப்பாக இது என்னது? குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஞாபகம் வச்சுக்கணும், டிகிரி 1ன்னா லீனியர், 2ன்னா குவாட்ராட்டிக், 3ன்னா கியூபிக். அப்போ டிகிரி 3 இருந்தால் அப்போ கண்டிப்பாக இது என்னது? கியூபிக் பாலினாமியல். அடுத்து டிகிரி 2ன்னா அப்போ இது வந்து என்னது? குவாட்ராட்டிக். டிகிரி 1ன்னா அப்போ இது என்னது? லீனியர். இப்போ டிகிரி 1ன்னா அப்போ இதுவும் என்னது? லீனியர். டிகிரி 2ன்னா அப்போ இது வந்து என்னது? குவாட்ராட்டிக். டிகிரி 3ன்னா அப்போ இது வந்து என்னது? கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல் ஒன்றொன்றுக்கும் எழுதணும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்குமே அந்த பாலினாமியல் அப்படின்றத எழுதிக்கோங்க. இந்த டிட்டோ போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இதோட இந்த எக்ஸசைஸே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு இதில் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னால், இந்த மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் இருக்குது இல்லையா, அந்த 1 டேர்ம், 2 டேர்ம், 3 டேர்ம், அதையும் இந்த லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக்கையும் போட்டு குழப்பிப்பீங்க. ஒரு டேர்ம் இருக்கா லீனியர், 2 டேர்ம் இருக்கா குவாட்ராட்டிக் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. நல்லா தெளிவாக இருக்கணும்.
மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல்னால் டேர்ம்ஸை பார்ப்போம். லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக்னா டிகிரியை பார்க்கணும். டிகிரி அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக்கு டிகிரியை பார்த்துட்டு டிகிரி நம்பர்ஸ் வச்சு தான் பிரிக்கிறோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டேர்ம்னா மோனோமியல் அந்த கேட்டகிரி, டிகிரினா லீனியர் இந்த கேட்டகிரி அப்படின்னு நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த சம்மு இவங்க டிகிரி கொடுத்துட்டு அதை மோனோமியல், பைனோமியல் எழுத சொல்கிறாங்க. இதுவும் ஈஸி தான். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறது அதுக்கு நான் அந்த சைனோடு எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ இது வந்து உங்களுக்கு பாலினாமியலான்னு கேட்டால் எக்ஸ்போனன்ட் ஹோலில் இருக்கணும். ஹோல் நம்பராக இருந்தால் அது பாலினாமியல். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸசைஸ், ஈஸியான எக்ஸசைஸ் 2.1 முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.